World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய டைட்டிலில் வந்து பேசுகிறோம். ஆனால் இவருடைய பேச்சு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவர் ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணியிருந்தா பரவாயில்ல, நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அதனால் வந்து நம்ம ஜோதிட துறையில் அவருக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலக குருஜி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரோடு வந்து விளங்குறவர். இவர் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் வந்து நிறைய ஜோதிட விளையாட்டுகளை வந்து விளையாடி இருக்காரு. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறாரு அப்படின்னா எண்களின் விளையாட்டு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கக்கூடிய உலக குருஜி விஜயகுமார் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மதிய வணக்கங்க. தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயில் இன்னைக்கு கருத்தரங்களை நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். தலைப்பு சார்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி வந்து காலண்டர் எண்களின் விளையாட்டு அப்படின்னு சார்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொன்னேன். அவர் எண்களின் விளையாட்டுன்னு போட்டார். அதிலிருந்து சில விஷயங்கள் தான் எடுத்திருக்கிறோம். இப்போ காலண்டரில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதை வச்சு சில விஷயம் சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து இந்த 3 நாளைக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா வந்து தவறிட்டார். அது எனக்கு கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தது. ஏன்னா ஒரு பெரிய இயக்குனர், அந்த இயக்குனர் தவறுனது வந்து கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான். அதில் இருந்தும் அவர் பிறந்த தேதி, பிறந்த வருடம், இறந்த வருடம் வச்சும் எடுத்தது. அதை பாரதி ராஜா ஐயாவதை வந்து கடைசியாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலண்டரில் இருக்கிற விஷயம் சில விஷயங்களை வந்து பார்த்துருவோம். கடைசியாவோ இல்லை இடையிலையோ பாரதி ராஜா ஐயாவதை நான் போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை போர்டில் தான் நடத்த போகிறோம். நான் பேசினா வந்து அது கரெக்டாக வந்து சிலதை உள் வாங்குவீங்க, சிலது கொஞ்சம் புரியாமல் போயிடும். அதனால் போர்டில் தான் இப்போ நடத்த போகிறோம். கொஞ்சம் எல்லோரும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா முடிச்சுட்டு கேளுங்க, இல்லைன்னா இடையில கேட்குறனாலும் கேட்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. சரி அதுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்கணிதத்தில் நிறைய விஷயம் சொல்ல போகிறோங்க. சில விஷயம் மட்டும் எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒவ்வொன்றா போகிறோம். ஃபஸ்ட்டு இது இப்போ இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கு தவேகா 108 தொகுதியில். அதில் ஒரு தொகுதி அவர் கேன்சல் பண்ணிட்டார். ஆக்சுவலாக 108 தான் ஜெயிச்சது. அதுக்கடுத்து ஆம்புலன்ஸ் 108, இறைவனை வழிபடும் போற்றிகள், அதாவது இறைவனை வந்து 108 இது போற்றி சொல்லி வழிபடுவோம். அம்மனுக்கு இருக்குது, முருகருக்கு இருக்குது, ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்குது அது. அப்புறம் 12 ராசிகளோட மொத்த பாதம் 12 × 9 போட்டோம்னா 108. ஒரு ராசிக்கு 9 பாதம், அந்த 108 பாதம் வந்துடும். பெட்ரோல் விலை இப்போ 108 ரூபா இருக்குது. இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது பெட்ரோல் விலை. இல்லை அது மாறுதலுக்கு உட்பட்டதா, என்ன ஏறப்போகுது எப்படி இருந்தாலும். ஏன்னா இதெல்லாம் மாறாது, இது மாற போகிறது இல்லை. அதனால் வந்து இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுனால விலைவாசி ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இந்த 108 9 தான், இந்த 108 9 தான், எல்லா 108 9 தான், அது எல்லாமே செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து அரசியல், இந்த செவ்வாய் வந்து உயிர் காக்கும் திட்டம், இது வந்து ஆன்மீகம், இந்த செவ்வாய் வந்து ஜோதிடம், இந்த செவ்வாய் வந்து விலைவாசி. அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயம் வரும். என்னங்க இதை வந்து ஒரு இதுக்காக எடுத்துருக்குறோம். என்னங்க அதுக்கடுத்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற விஷயங்களுக்கு போயிடும். அழிச்சா தான் எழுத முடியும் மறுபடியும். அதுக்கடுத்து காலண்டரில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 31 தேதி இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த 31 அப்படிங்கிறது ராகு, அதாவது 4ஆம் நம்பர். அதை கூட்டினீங்கன்னா கரெக்டுங்களா? இது இன்னைக்கு 13. இதை திருப்பி போட்டாலும்
31. இன்னைக்கு தேதி 13, திருப்பி போட்டால் 31. அப்போ இந்த 4ங்கிறது ராகு, இது ரிவேர்ஸ் கிரகம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுத்துற கிரகம், உங்களுக்கே தெரியும். அப்போ ஒவ்வொரு நம்பரையும் இப்போ ஒரு கழித்தல் கணக்கு எழுதுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 31 மைனஸ் 30 அப்படின்னா 1 வந்துடும். 31 மைனஸ் 29னா 2, 31 மைனஸ் 28னா 3. அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா 31 மைனஸ் 27 4, 31 மைனஸ் 26 5, 31 மைனஸ் 25 6, 31 மைனஸ் 24 7, 31 மைனஸ் 23 8, 31 மைனஸ் 22 9, 31 மைனஸ் 21 10, 31 மைனஸ் 20 11, 31 மைனஸ் 19 12, 31 மைனஸ் 18 13, 31 மைனஸ் 17 14, 31 மைனஸ் 16 ஈக்குவல் டு 13. கரெக்டுங்களா? 31 மைனஸ் 5 ஈக்குவல் டு 16, 31 மைனஸ் 14 ஈக்குவல் டு 17, 31 மைனஸ் 13 ஈக்குவல் டு 18, 31 மைனஸ் 12 ஈக்குவல் டு 19, 31 மைனஸ் 11 ஈக்குவல் டு 20, 31 மைனஸ் 12 ஈக்குவல் டு 21, 1 மைனஸ் 14 12 12 11 10 9, 31 மைனஸ் 8 23, 31 மைனஸ் 7 ஈக்குவல் டு 24, 31 மைனஸ் 6, 31 மைனஸ் 5 26, 31 மைனஸ் 4 ஈக்குவல் டு 27, 31 மைனஸ் 3 ஈக்குவல் டு 28, 31 மைனஸ் 2 ஈக்குவல் டு 29, 31 மைனஸ் 1 ஈக்குவல் டு 30. இப்படி தான் வரும். அதாவது பேக்கிலிருந்து எழுதினாலும் அந்த காலண்டரோட டேட் கரெக்டாக வந்துடும். நான் ராகுலேருந்து, ராகு தான் பெரிய கிரகம், பொதுவாக நம்ம கேது ராகு தான் ஃபஸ்ட்டு இயற்கை வலிமையில் சொல்லுவோம். அதனால் கழித்தல் கணக்கில் தலைகீழாக எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். 31லேருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர்லேருந்து லைனாக வரும், கரெக்டாக வந்துடும். இல்லை 7லேருந்து எழுதுறீங்கன்னா கூட 7 மைனஸ் 6 அப்படின்னா 1ஆந்தேதி வந்துடும். நீங்கள் எப்படி எழுதுனீங்கனாலும் 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு சரி 7 மைனஸ் 5 ஈக்குவல் டு 2, இப்படி ஒரு 7 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3, இப்படி எழுதினாலும் எழுதலாம். ராகு இதிலிருந்து எப்படி எழுதினாலும் கணக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பொதுவாக. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தாங்க இதில் எழுதியிருக்கிறோம். இப்படியே ஒவ்வொன்றா தான் போக போகிறோம், பார்த்துக்குங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்பப்போ சொல்லிடுங்க, சார் இந்த இடத்துல அது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எழுதுகிறப்ப வேகமாக எழுதுகிறப்ப 1 2 மிஸ் ஆகிடலாம், அதுக்காக சொல்ல வரேங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த 1ஆந்தேதி 2 3 4 5 6 7 8 9ன்னு இருக்குங்க. மொத்தம் 9 நவகிரகம், 9 தேதி தான். இந்த 9 தேதி தான் மறுபடியும் அப்படியே வரும். 11ஆந்தேதி 12ஆந்தேதி அப்படின்னு வரும். அதே தான் வந்து 21ஆந்தேதியிலிருந்து வரும் பொதுவாக. அப்போ ஒரு வாரத்துக்கு, அதாவது 4 வாரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள் 28 நாள், இது ஒரு மாதம். 5 வாரமும் சில டைம் வரும். லீவு நாள் கழிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை கழிச்சோம்னா 6 நாள். ஒரு நாளில் 7 நாளில் ஒரு நாள் லீவு நாளுங்கிறனால 6 நாளாக போடுறோம். 5 வாரமாக போட்டுக்கிட்டா 30 நாள், அதுவும் ஒரு மாதம்தான். அதுக்கடுத்து 6 நாள் இருக்குது ஒர்க்கிங் டே, 4 வாரம் இருக்குது, அது 24 நாள். இந்த 24 நாளுங்கிறது அரை மண்டலம். ஏன்னா ஒரு மண்டலங்கிறது 48 நாள், 24 நாளுங்கிறது அரை மண்டலம்.
அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதைத்தான் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு வாரம் அப்படின்னா 7 நாள். அதைத்தான் இங்கே 4x7 போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஏன்னா சின்ன சின்ன சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா போயிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக வந்து டைமிங் பார்த்து வேணும். அதுக்காக ஏதாவது புரியலைன்னா டக்குன்னு கேட்டிங்கனாலும் தகவல் சொல்லிடுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் 9ஆம் தேதி வந்து எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட்டு, 9ஆம் தேதியில் வந்து நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் எண்கணிதத்தில் வந்து 9ஆம் நம்பர் தான் மையம். அதாவது எப்படின்னா, அதாவது 9ஆம் நம்பர் எடுத்து சென்டர் இடத்துல இது பண்ணோம்னா ஒவ்வொரு நம்பரோட கூட்டினாலும் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ 1 9 கூட்டினா 10, 19 கூட்டினா 19, 19 கூட்டினா 28ங்க. இதைத்தான் அவங்க பிறந்த தேதியில் என்ன சொல்லுவாங்கன்னா 1 10 19 28லாம் 1ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 9 கூட்டினா 11, 11 9 கூட்டினா 20, 29 கூட்டினா 29. இதைத்தான் 2 11 20 29ன்னு சொல்லுவாங்க. இது 2ஆம் தேதி. என்னங்க 3 9 கூட்டினா 12, 12 9 கூட்டினா 21, 21 9 கூட்டினா 30. அதான் 3 12 21 30லாம் 3ஆம் நம்பர். 4ஓட 9 கூட்டினா 13, 13ஓட 9 கூட்டினா 22, 22ஓட 9 கூட்டினா 31. அதான் 4 13 22 31 4ஆம் தேதி. சரிங்களா? அதோட 5 9 கூட்டினா 14, 14 9 கூட்டினா 23, 5 14 23லாம் 5ஆம் தேதி. 6 9 கூட்டினா 5, 5 9 கூட்டினா 24, 6 5 24லாம் 6ஆம் தேதி. 7 9 கூட்டினா 16, 16 9 கூட்டினா 25, 7 16 25லாம் 7ஆம் தேதி. 8 9 கூட்டினா 17, 17 9 கூட்டினா 26, 8 17 26லாம் 8ஆம் தேதி. 9 9 கூட்டினீங்கன்னா 18, 18 9 கூட்டினீங்கன்னா 27, 9 18 27லாம் 9ஆம் தேதி. 1ங்கிறது சூரியன், 2ங்கிறது சுருக்கமாக எழுதுறேன், சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், 6, 7 வந்து கேது, 8 சனி, 9 செவ்வாய். 8ங்கிறது சனிங்க. அந்த சனிக்கிழமை அப்படிங்கிறனால சனி வந்து 8 என்பது சனி, அது ஏமாற்றம் தராது இனி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 என்பது சனி, அது ஈசனுக்கு பிடித்த இதயக்கணின்னு கூட சொல்லுவான் பொதுவாக. ஏன்னா வந்து 8ஆம் நம்பர் வந்து வளைஞ்சு நெளிஞ்சாவது கஷ்டப்பட்டு மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எல்லா நம்பரும் கீழே இறங்கும், 8ஆம் நம்பர் மட்டும் 1 இப்படி எழுதும் பொழுது கீழே இறங்கிட்டே வரும் எல்லா நம்பரும். இப்படி 8 மட்டும்தான் வளைஞ்சு நெளிஞ்சு மேலே போய் இப்படி மேலே போகும். உழைச்சி கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வந்துடும், வளைஞ்சு நெளிஞ்சு அதாவது வாழ்க்கையில் 8ஆம் நம்பர் முன்னுக்கு வந்துடும். அது நிறைய பேர் சொல்லலாம். எம்ஜிஆர் 17ஆம் தேதி பிறந்தவர், அந்த மாதிரி 8ல் நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு இது வந்து ஒரு இதுக்காக அழைச்சிட்றேங்க. அப்புறம் பொதுவாக வந்து இப்போ டிவிகே கட்சி வந்து குருவோட ஆதிக்கத்தில் இருக்குது இங்கிலீஷ் நியூமராலஜி படி. அதாவது டிவிகேங்கிறது 12ஆம் நம்பரில் வரும், 4 6 2 கூட்டினா குரு. டிஎம்கேங்கிறது சூரியன், கட்சி சூரியன் தான். பொதுவாக வந்து சூரியனுக்கு குரு இடைஞ்சல் தான். சிம்ம லக்கணத்துக்கு 8 கூட இவர் குரு. நட்சத்திரத்தில் நீங்கள் எழுதுனீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நட்சத்திரத்தில் ஜோதிடம் இல்லை அப்படிம்பாங்க. நான் நட்சத்திரத்துக்குள்ள ஜோதிடம் இருக்குது. அதாவது சூரியனுக்கு அடுத்து சந்திர தசை வரும், செவ்வாய் தசை வரும், ராகு தசை வரும், குரு வருங்க. என்னங்க பொதுவாக இது நியூமராலஜி படி எப்படி இருக்குன்னா, இந்த கட்சி வந்து இதுக்கு நன்மை செஞ்சிச்சு, இந்த கட்சி இந்த கட்சி இதுக்கு நன்மை செய்ய முடியல ப்ராக்டிக்கலாக. ஏன் அப்படின்னா, இது குரு ஆதிக்கத்தில் இருக்கு. குரு சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் 6வது நட்சத்திரம். இந்த கட்சிக்காரங்க அரசியல் பேசுகிறதா நினச்சிக்காதீங்க, வந்து இது நியூமராலஜி தான். ஓகேங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் உங்களுக்கே தெரியும், சூரியனோட கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போனாங்க. அப்போ இந்த கட்சிக்கு இது சாதகம் இல்லை, இந்த கட்சிக்கு தான் சாதகம். புரிஞ்சுதுங்களா?
இது நட்சத்திரப்படி வரும். நாம் எடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயமே ஈஸி தான், என்னங்களா? ஏன்னா பொதுவாக வந்து குரு வந்து விட்டு கொடுக்க மாட்டார். பொதுவாக வந்து அவரோட ஸ்தானத்தில் வந்து பலமாக இருப்பார் பொதுவாக. ஏன்னா மேலே தான் குரு இருக்கும், சென்ட்ரலில் சூரியன் இருக்கும், இந்த சைடு வந்து சுக்கிரன் இருக்கும் நவகிரகத்தில், இந்த சைடு சனி இருக்கும், இந்த சைடு கீழே செவ்வாய் இருக்கும், இங்கே ராகு இருக்கும், இங்கே கேது இருக்கும், இங்கே புதன் இருக்கும், இங்கே சந்திரன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ குரு எப்போவுமே டாப்பில் தான் இருப்பார். அதனால தான் குரு வந்து கடகராசியில் உச்சம், என்னங்க? அப்போ குரு வந்து ஒரு குருநாதர் மாதிரி, சூரியன் வந்து சத்திரியன் மாதிரி. சூரியன்னா சத்திரியன், குருன்னா பிராமணர். பஞ்சாங்கத்தில் இருக்கு, நான் வந்து புதுசாக சொல்ல போகிறது இல்லை, என்னங்க? அப்போ வந்து குரு வந்து அறிவை யூஸ் பண்ணுவார், சூரியன் போராட்ட களத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, போராடி போராடி ஜெயிப்பாங்க. சத்திரியனுக்கு சாவல்யன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில். அப்போ அவங்க போராடி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் டிஎம்கே சலிக்கிறது இல்லை, அந்த கட்சி வந்து ஒவ்வொரு தொழிலையும் சலிக்கிறது இல்லை. இந்த கட்சி வந்து எப்போவுமே அதுக்குரியது வந்துக்கிட்டே இருக்கும், பணம் வர வந்துக்கிட்டு இருக்கும், எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், என்னங்க? ஒன்றும் ரெண்டு பார்த்துட்டுங்க, பாரதி ராஜா ஐயாவது போட்டுடலாம், போட்டு அதை கொஞ்ச நேரம் சொல்லிடலாம், என்னங்க? 1ஆந்தேதியிலிருந்து 31ஆந்தேதி வரைக்கும் 1ஆம் நம்பர் மட்டுமே 14 நம்பர் வரும். ஒன்று, இந்த 10ல் 1ஆம் நம்பர் இருக்குது, இதில் 2 1 இருக்குது, இதில் ஒரு 1 இருக்குது 12ஆம் நம்பரில், 13ல் ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது, 14ல் 1ஆம் நம்பர் இருக்குது, 5ல் 1ஆம் நம்பர் இருக்குது, 16ல் 1ஆம் நம்பர் இருக்குது, 17ல் 1ஆம் நம்பர் இருக்குது, 18ல், 19ல், 21ல் 1, 31ல், அப்படி பார்த்தீங்கன்னா 14 வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பரில் 2, இந்த 12, 20, 21 இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதில் 2 2 இருக்குது. அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 13 நம்பர் இருக்குது 2ஆம் நம்பரில். 3ஆம் நம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 13, 23, 30, 31, இதில் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அது 5 நம்பர் போட்டிருக்குறோம். 4, 14, 24ல் 4 நம்பர், 3 நம்பர் இருக்குது. 5, 5, 25ல் 3 நம்பர் இருக்குது. 6, 16, 26ல் 3 நம்பர் இருக்குது. 7, 17, 27ல் 3 நம்பர் இருக்குது. 8, 18, 27ல் 8ஆம் நம்பர் வந்து 3 நம்பர் இருக்குது. 9, 19, 29ல் 9ஆம் நம்பர் 3 நம்பர் இருக்குது. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், இது வந்து பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக எடுத்தது, அவ்வளோ. அதுக்கடுத்து அதே மாதிரி 1ஆம் நம்பர்லேருந்து 7ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு 7 நம்பர் வருங்க, அதை வந்து சொல்லிடுறோம். இப்போ 7ங்கிறது கேது, இங்கிலீஷ் நியூமராலஜியில். இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னா 7 நம்பர். அதே மாதிரி தான் இந்த 10, 11, 12, 13, 14, 15, 16 இது 7 நம்பர். இது 1 தான், 11, 2 தான். இது 3னா 12 நாள் 3 தான். அதே மாதிரி தான் 10, 11, 12, 13, 14, 15, 16 வரைக்கும் 7 நம்பர் இருக்குது. 19லேருந்து 25 வரைக்கும் ஒரு 7 நம்பர் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நம்பர் இருக்குது. 7ஆம் தேதியிலிருந்து 13 வரைக்கும் ஒரு 7 நம்பர் இருக்குது. நீங்கள் அது வந்து காலண்டரில் அப்படியே பாருங்கள், ரெஃபரன்ஸுக்கு தான் சொன்னேன் அது. அதே மாதிரி ராகு எது கோச்சாரத்தில் 1 7ல் இருக்கும். இதில் கோச்சாரத்துலேயும் சரி ஜாதகத்துலேயும் சரிங்க, அது வந்து இருக்கும். அதே மாதிரி தான் 4 ராகு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படிலாம் வந்து 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் இதே வடிவத்தில் வேறு வடிவத்தில் வரும். மற்ற வந்து 4 அது ராகு, அதனால இது அது 1ஆம் நம்பர் தான். 19, 20, 21, 22லாம் இதே மாதிரி தான். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு இதுக்காக, ரெஃபரன்ஸுக்காக. சரிங்க ஐயா, இதுவரை காலண்டருக்குள்ளே இருக்கிற விஷயத்த சொல்லிட்டோம். இனி வந்து டைரெக்டாக பாரதி ராஜா ஐயாவது அந்த பிறந்த வருடம், இறந்த வருடம் போட்டு அதிலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க. அதாவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா வந்து
மறைவு டிவியில் ஒளிபரப்புனாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து 1941 பிறந்தார், 2026 மறைஞ்சார். அது கிட்டத்தட்ட டிவியில் எல்லா டிவிலையும் போட்டாங்க. இந்த 1941 கூட்டணும்னா 10, 14, 5 கூட்டணும் 6 சுக்கிரனுங்க. இந்த 1977 வருஷத்தில் அதை கூட்டினாலும் 6 சுக்கிரன், 2004 கூட்டினாலும் 6 சுக்கிரன். இந்த 77ல் 16 வயது நிலைங்கிற படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணார். முதல் படத்திலே சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுத்தாங்க. 2004 பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து டிவியில் சொன்னது தான். ஏன்னா டிவியை ஒரு நாள் 2 நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பார்த்ததில் ஒரு விஷயம் கிடச்சிது. என்னங்க, அது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் இவருக்கு வலுவாக இருக்கும். ஏப்பில் வந்து இப்போ ஏப்பில் போட சொல்கிறாங்க. சொன்னால் சுக்கிரன் வந்து அவர் ஜாதகத்தில் கம்பல்சரி வலுவாக இருக்கும். என்னங்க, சுக்கிரன் வேணால் டிஎஸ்ஜேவி ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போட்டால் கண்டிப்பாக வந்து சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும். ராசிக்கோ லக்கணத்துக்கோ அவருக்கு நல்ல இடத்துல இருக்கும். சுக்கிரன் அதிக டிகிரி வாங்கும். ஒரு ராசியில் 30 டிகிரி அப்படின்னா ஒரு 20 டிகிரியோ 25 டிகிரியோ 27 டிகிரியோ 5 டிகிரிக்கு மேலே தான் போயிருக்கும். ஆனால் சுக்கிரனோட வருடங்களில் தான் இவருக்கு வந்து வெற்றியும் விருதுகளும் கிடச்சிருக்கு. இதில் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். விருது கொடுத்தாங்க, பத்மஸ்ரீ விருது வந்து அவர் வாங்கினார். டிவியில் சொன்னாங்க. என்னங்க, இடம் வந்து அதை வந்து கிட்டத்தட்ட இந்த வருடங்கள் வந்து எண்கள் வந்து மேஜிக் பண்ணுங்க. என்னங்க, அப்போ இவருக்கு சுக்கிரன் வலு இல்லாமல் இந்த வருடங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்காது. ஓகேங்களா? இதை வந்து அவர் போட சொல்கிறோம். அது எனக்கு நேரம் தெரியாது. அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து, அதாவது அவர் பிறந்த வருஷம் 6 வந்துடுது. இந்த 1941 கூட்டம்னா 6, இது 7, இது 8. அப்போ 6ங்கிறது சுக்கிரன், 7ங்கிறது கேது, 8ங்கிறது சனி. இது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த 7 வருடமாக தான் இவர் வாழ்க்கையில் ஒரு இது வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 7 வந்து 35, இது 6 மாதத்துக்கு மேலே பிறக்கிறனால ஒரு வருஷத்தை ஆட் பண்ணிக்கலாம், 36 வருஷமா. அப்போ 1941லையோ ஒரு 36 வருஷத்தை கூட்டுனீங்கன்னா 1977 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அதாவது இந்த 7 இது 7 வருஷங்கிறது கேதுங்க. அவர் பிறந்த மாதத்துக்குரிய நான் எடுத்திருக்கிறேன். ஜூலையில் பிறந்தவர், 17ஆம் தேதி 8ஆம் தேதி பிறந்தவர். அதனால் அதிலிருந்து 77லேருந்து வருது. இந்த 77லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா 77லேருந்து ஒவ்வொரு 7 வருஷமாக போட்டு வந்தீங்கன்னா 84 வரும், 91 வரும், 98 வரும், 2005, 12, 19, 26, 26வது வருடம் இவர் கரெக்டாக மறைந்துட்டார். அப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன கிடைக்குதுன்னா, தேதி மாதம் வருஷம் அதற்குரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருது. அது வந்து அது வந்து பொதுவாக வந்து பண்ணோம். என்ன அப்படின்னா அதுக்கு உண்டானதை பண்ணிக்கிட்டே வரும். அது வந்து இதிலிருந்து வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொதுவாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இவர் வேற போட்டிங்களா, சுக்கிரன் என்ன டிகிரி? இதில் சுக்கிரன் அப்போ சொன்னேன், நான் தோராயமாக தான் சொன்னேங்க. நான் வந்து என்னென்னா தோராயம்னா அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து சுக்கிரனோட ஆண்டுகளில் இவருக்கு வந்து ஒரு பெரிய புகழோட உச்சிக்கு போகிறார். இயக்குனர் இமயம், நம்பர் 1 பாரதி ராஜா. அவர் என்ன ராசிங்க? மேசம். அப்போ மேசத்துக்கு 2வது நட்சத்திர ராசி வந்து ரிஷபம் சுக்கிரன். இப்போ சுக்கிரனோட ஆண்டுகளில் தான் அவர் திரைத்துறையில் ஜொலிச்சிருக்கிறார். நம்பர் ஒன் ராசி, நம்பர் 1 டைரக்டர். அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து பேசப்படுது. அலைகள் ஓய்வு வெள்ளை, வேதம் புதிது, உங்களுக்கே தெரியும், முதல் மரியாதை, இன்னும் நிறையா படங்கள். ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து நிறைய புரட்சியாக வந்து ஜாதி மதங்களை கடந்து இது பண்ணுறக்காக ஒரு படம் எடுத்தார். வேதம் புதிதில் ஜாதியை உடைக்கணும்னு எடுத்தார். முதல் மரியாதையில் ஒரு கான்செப்ட் படம் இருக்கும்.
இதெல்லாம் ஒரு படம் இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கருத்து சொன்னார். கடைசியில் கூட 95 காலகட்டத்தில் பசும்பொன்னில் விதவை மறுமணத்தை அந்த காலத்திலே சொல்லியிருந்தார். அந்த படம் வந்து பாசத்தை மையமாக வச்ச படம் தான். ஆனால் விதவை மறுமணத்தை கொஞ்சம் வலியுறுத்தின படமும் அந்த படம். இது எதுக்காக எடுக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இது வந்து என் மனசை வந்து கொஞ்சம் பாதித்த விஷயம் அப்படிங்கிறனால இதை எடுத்தேன். ஐயாவது நான் இறந்தவங்களை அதை எடுக்கக்கூடாது, அது வந்து ஒரு வகையில் தேவையற்றது தான். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சில விஷயத்தை எடுத்து தான் ஆகணும். எடுத்தால் தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ அவர் சொன்னார், இப்போ அஸ்வினியில் பரணி நட்சத்திரம் வருங்களா அருண்? பாரதிராஜ ஐயா வந்து அஸ்வினி நட்சத்திரம் வரலாம் அல்லது பரணி நட்சத்திரம் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, அவர் சொன்னதுக்காக ஆப்பில் சொல்லியிருக்காரு. ஐயா வந்து அஸ்வினி நட்சத்திரம் அல்லது பரணி நட்சத்திரமாக இருக்கும். அஸ்வினின்னா சுக்கிரன் 2வது நட்சத்திரம், சாதகம்தான். சில சொந்த நட்சத்திரம் பரணியில் அவர் இருந்தாருன்னா, ஏன்னா ஒரு நட்சத்திரம் மதியத்தில் மாறும், சாயந்தரத்தில் மாறும், நைட்டு கூட மாறும். நான் சூரிய நட்சத்திரம் வரப்போகிறதில்ல, அது கடைசி ஒரு 6 மணி நேரம் தான் இருக்குங்கிறனால கிருத்திகை நட்சத்திரம் வராது. இப்போ அஸ்வினிலேயோ பரணிலேயோ இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகும் ஒன்று. அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை பண்ணாங்க. 9, அது 7, 2, 9 அரசு மரியாதை ஏன் பண்ணினாங்க அப்படின்னா, அவர் மேசராசி, செவ்வாய் ஆதிக்கம், அது ஒரு காரணம். செவ்வாய்னா அரசியல், அது ஒன்று. இந்த பர்த்டே இருக்கு இல்லைங்களா, இந்த 17ஆம் தேதி, இது வந்து ஜூன் அதை இது வரைக்கும் போடணும். ஒரு நிமிஷம், கரெக்டு தானேங்க? ஆப்பில் போட்டால் கரெக்டு தானே? யாரோ ஒருத்தர் கூட்ட முடியுமா? அதாவது ஜனவரி 31 நாள், பிப்ரவரி 28, மார்ச் 31 நாள், ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 17. இவர் ஜூலை 17 பிறந்திருக்காரு. 198வது நாளில் பிறந்திருக்கார். இதை எடுத்து எழுதணும்னா 10, 18, 18 கூட்டினீங்கன்னா 9, 1 + 8. செவ்வாய் வந்து அரசியல் கிரகம். சூரியன் செவ்வாய் அரசியல் கிரகம் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். புதுசாக ஒன்றும் யாரும் சொல்ல போகிறதில்ல. அதனால் அரசு குண்டுகளோட அரசு மரியாதை அரசாங்கமே தந்தது. ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தந்தாங்க. அப்போ அவரோட பிறந்த தேதி பேசுது, மாதம் பேசுது, வருஷம் பேசுது. முக்கியமாக சுக்கிரன் அதிக டிகிரி வாங்கினது பேசுது. நான் சுக்கிரனோட ஆண்டுகளில் தான் அவர் பெரிய இயக்குனராக இருக்கார். பத்மஸ்ரீங்கிறது சாதாரண விருது இல்லை. ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ உடனடியாக கொடுத்துட மாட்டாங்க. தொடர்ச்சியாக ஒரு 10 படம் 20 படம் அந்த துறையில் சாதிச்சா மட்டும்தான் பத்மஸ்ரீ விருது கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்கள் எடுக்க கற்றுக்குங்க. ஏன்னா கற்றுக்கொண்டீங்கன்னா இது வந்து சின்ன சாம்பிள் தான். ஏன்னா நிறைய விஷயம் இன்னும் சொல்லலாம். நான் சொன்னோம்னா நேரம் இருக்காது, இன்னும் 2-3 பேர் பேசணும். அதனால் இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிறந்த தேதி, மாத, வருஷத்தை எடுங்க. காலண்டரில் இருக்கிற விஷயத்தை எடுங்க. நிறைய புது விஷயங்களை எடுங்க. உங்களை பாதித்த சம்பவமோ அல்லது நல்ல நிகழ்வோ, இதை ஒரு கெட்ட நிகழ்வாக நான் பார்க்கல, இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ அதிலிருந்து இந்த எண்களை வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும். அந்த ஆண்டுகளில் சக்ஸஸ் வருதான்னு பாருங்கள், நல்லதோ கெட்டதோ. அதை எடுத்தீங்கன்னா கம்பல்சரி அது விடை தெரிஞ்சிடும். அதில் இங்கிலீஷ் நியூமராலஜி தான் அதிகம் பேசும். நான் ஃபுல்லாக எடுத்தது இங்கிலீஷ் நியூமராலஜி தான், தமிழ் நியூமராலஜி எடுக்கல. சரிங்களா? அதை வந்து இங்கே போர்டில் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன் எல்லாம். அதனால் வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தர்மசாஸ்திராவோட நிறுவனர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், கேமராமேன் ஐயா வந்து முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும், தர்மசாஸ்திராவோட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வந்து நன்றி தெரிவித்து, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அன்பு கலந்த வணக்கத்தையும் பாசத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஃபோன் நம்பர் வந்து, என் பேர் விஜயகுமாருங்க, ஈரோட்டில் இருக்கிறேன், வெண்டிபாளையங்கிற ஊரில் இருக்கிறேன், சோலாருக்கு கொஞ்சம் முன்னாடி. 9788 72650, 9788 72650. ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஃப்ரீயாக தான் சொல்லுவேன், அதுக்கு அமௌண்ட் இல்லை.
அதனால் ஜாதகம் பார்த்தா நான் ஒரு ஏதோ ஒரு 200 300 அப்படி தான் ஏதோ ஒரு அமௌண்ட்டு வாங்குவேன். ஃப்ரீயாக வந்து சில விஷயங்களை சார் இந்த நீங்கள் சொன்ன நடத்தின விஷயம் எனக்கு சில விஷயம் தேவை அப்படின்னா கம்பல்சரி சொல்லுவேன். அது வந்து அதுக்கு கட்டணம்லாம் இல்லை, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லுவேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா அதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. நான் என்னமோ எண்களின் விளையாட்டுன்னும் போது நான் வேற ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரு, ஒரு 2 வீலர் நம்பரு, இல்ல ஒரு லாரி நம்பர், ஏதாச்சும் வந்து நம்ம ஜாதக ரீதியா ஏதோ ஒரு நம்பர் தான் இந்த மாதிரி தான் ஒரு விளையாடுவார் போல அப்படி நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட பகத் அச்சா லெவல்ன்ற மாதிரி ஒரு நல்ல விளையாட்டை வந்து விளையாடி இருக்காரு. கண்டிப்பா நம்மளுடைய மனிதோட வாழ்க்கையில இந்த எண்களின் விளையாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றுறது என்றால இன்னைக்கு இவர் மூலியமா நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கத்துக்கினேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இன்னைக்கு அவர் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைட்டில்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு புதுமையான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில சிறப்பாக பேசிய விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக பொன்னடை போத்தி சிறப்பு கௌரவம் தெரிவிக்க வெப்படை கந்தசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.